சாயிராம் ஸ்ரீ சாயிராம். உன் பார்வை நல்லதாக இருந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்வில். குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இதுநாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில், நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தீப ஒளியில் ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பாதே, தவிக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வழியே இல்லை. நான் யோசித்து வைத்த திட்டத்தையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் சாயிநாதரே. இதற்கு மேல் பார்த்து கொள்ள, நம்பிக்கையோடு காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க, என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்ற நினைப்போடு இருக்க என்னால் எதுவுமே முடியவில்லை சாயிநாதரே. என் வாழ்க்கையை முட்டி மோதி நானும் வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. இனி என் வாழ்விற்கு வழியே இல்லை என்று கடைசியாக வந்து என்னிடம் புலம்புகிறாய். இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏதாவது செய்யுங்கள் சாயிநாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள். பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அமாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதை முழுவதுமாக கேள். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும்.
சற்று நிதானமாக யோசித்துப் பார் குழந்தையே. முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப் பார். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும். அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? நாம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே? வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா? நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது. நீ பார்க்கவே, உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது. நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகளெல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே கஷ்டகாலத்தில்தான் நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறாய். புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது. நீ சற்றும் முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும் உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து விட்டிருக்கிறாய். உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். நேர்மறையோடே இரு. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே, நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னால் எதுவுமே முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க இயலாது. என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே. எப்பொழுதும் எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன். என்னால் அனைத்தும் முடியும். எது வந்தாலும் நான் போராடுவேன், வெற்றியடைவேன், வாழ்க்கையை ஜெயிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் நல்ல எண்ணங்களை மட்டுமே, நல்ல சொற்களை மட்டுமே கூறிக்கொண்டிரு. உனக்கானதை சிறப்பாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னால் இனி மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. உன்னால் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவே முடியாது என்று நினைத்து கொண்டுதான் சில உறவுகள் உன்னை துச்சமாக எண்ணியும் உன்னை அலட்சியப்படுத்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்துதான் உன்னை விட்டு விலகியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை துச்சமாக நினைத்து, உன்னை ஏளனமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு அவர்கள் கண் பார்க்கவே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். அப்பொழுது அவர்களே உன்னிடம் வந்து உன் உதவியை நாடுவார்கள். சிரித்துக்கொண்டே வந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவார்கள். உனக்கான அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு.
உன்னை துச்சமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களுக்கு உன்னுடைய திறமையையும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வையும் நான் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கே புரியவில்லை உன்னுடைய திறமை என்னவென்று. அதை நான் உனக்கு எடுத்து காட்டுகிறேன். உனக்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணும் அந்த நேரமெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நீ என்னையும் முழுமையாக நம்புவாய். நான் உன்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறேன் என்பதை உன்னால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளவே முடியும். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அன்பையும் காட்டு மாத்திலும் நான் உனக்கு பல மடங்காக உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி என்னுடைய வலிமை என்னவென்று நான் உனக்கு காட்டுவேன். சந்தோஷமாக இரு. இது நாள் வரை நீ பட்ட வேதனைகளெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ யாருமே இல்லாமல் தனியாக நிற்பது போல உணர்கிறாயா? கஷ்டங்கள் சூழும் பொழுதுதான் அவர்களை சுற்றி உறவுகளும் நண்பர்களும் காப்பாற்ற உதவி செய்ய ஓடோடி வருவார்கள். அப்பொழுதுதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் உண்மையானவர்கள், உண்மையாகவே அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அப்பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும். ஆனால் யாருமே இல்லை என்று, எனக்காக உதவி செய்ய எவருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய எந்த நேரமாக இருந்தாலும் ஓடோடி வருவேன் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. அதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நினைப்பது போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னிடம் உதவி என்று தேடி வருவோரை உதாசீனப்படுத்தாதே. முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய். அப்படி உன்னால் உதவ முடியாவிட்டாலும் 4 வார்த்தைகள் நல்ல சொற்களை கூறிவிட்டு, என்னால் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையோடு நடந்து கொள். வீணாக அவர்களின் மனதை காயப்படுத்தும்படி எந்த சொற்களையும் சொல்லிவிடாதே, கூறிவிடாதே. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் கலங்கிக் கொண்டிருந்தால் நீ என்னிடம் இருந்து, உன் சாய் தேவாவிடம் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய்? உன் மனம்தான் வீணாக வேதனை அடையும். நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். முடிந்ததை நினைத்து வருந்தாதே. வரப்போவதை நினைத்து பயப்படாதே. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்தேதான் தீரும். நீ பயப்படுவதால் அதில் மாற்றம் எதுவும் நிகழப்போவதில்லை. நீயே அதிசயித்து பார்க்கும்படி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நிரம்பப்படி நான் செய்வேன்.
இதுவரை உன் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தையும் அனுபவிக்காத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறாய். நான் உனக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறேன். உனக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கியும் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் கூறிய அனைத்துமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிரியமே. நான் இவ்வளவு கூறியும் உன் மனம் பொறுக்காமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு அப்பா முன் வந்து உட்கார். மனதார சாயப்பாவை வேண்டிக்கொள். வாயார நாம ஸ்மரணத்தினை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். இப்படி உன் சாயப்பாவிடம் நீ கேட்டால் உன்னுடைய வேண்டுதலெல்லாம் நீ கேட்டுதான் என் காதுகளுக்கு வர வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். இப்படி நீ செய்தால் உன் மனம் ஆறுதல் அடையும், நிம்மதியடையும், மகிழ்ச்சியடையும், புத்துணர்ச்சி கிடைக்கும். உன் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் யோசிக்காதே, எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நீ செலுத்திக் கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாமே உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கும். அது மட்டும் அல்லாமல் நிறைவாக இருக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை மட்டும் பார். அதிசயம் நடக்கப் போகிறது. நல்ல நல்ல அதிர்வலைகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளையும் 1000 கேள்விகளையும் 1000 குழப்பங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய். அவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். மனம் தளர்ந்து விடாதே. எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே.
வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பிப் போய் வருந்திப் போய் நிற்காதே. விளைநிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதால்தான் பயிர் செய்ய முடியும். அதேபோல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதைக் கண்டு பயப்படாமல், பின்வாங்கி விடாமல், தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது உனக்கு, அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர, உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம் உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். அந்த நல்ல செய்தியை நீ உணர்ந்தே தீருவாய். இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் சாயிநாதரே. ஆனால் என் வாழ்க்கையிலோ, என் மனதிலோ எந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல செய்தியும் வரவே இல்லை. காலம்தான் போய்கொண்டே இருக்கிறதே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லை என்று என்னிடம் கேள்வி கேட்கிறாயா? கலங்காதே என் கண்மணியே. ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்கான படிக்கல்லாய் நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். முதலில் என்னுடைய வாக்கு, என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்க பழகு. உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீயே கண்கூடாக உணர்வாய். அப்பொழுது நீ என்னிடம் கேட்டதை குறையே இல்லாமல் நான் உனக்காக செய்து தருகிறேன். குழந்தையே, உன் மன நிம்மதியை கெடுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதே. உன் மனதையும் அந்த செயலில் ஈடுபடுத்தும்படி நிர்பந்திக்காதே. உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை, உன்னை வேண்டுமென்றே மனதை காயப்படுத்துபவர்களை அப்படியே விட்டுவிடு. முடிந்தால் அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. உனக்கான நல்ல பாதையை நான் வழிவகுத்து விட்டேன். அந்த பாதையை தேர்ந்தெடு. அதன் பாதையிலே, அதன் வழியிலேயே உன் பயணத்தை தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை எட்டிப் பிடிப்பாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அருகிலேயே, உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக வருவேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை மேற்கொள். நீ எட்டிப் பிடிக்கும் அந்த சந்தோஷ தருணம் வெகு தொலைவில் இல்லை. வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் போராட்டங்களும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. இதுவரை சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி சந்தோஷ தருணத்தை அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணத்தை நான் உனக்காக ஏற்படுத்திவிட்டேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். சாதுரியமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.